டப்பில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சர்ஃப் எக்ஸல் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா நுர வர வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 டப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜூஸ் கிளாஸ் இல்லை கண்ணாடி பிளேட்டு அந்த மாதிரி ஐட்டங்களை வந்து முதல்ல வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்க போகிறோம். ஸோ கிளாஸில் இந்த மாதிரி தண்ணியை வந்து இந்த மாதிரி ஃபுல் பண்ணி வச்சிருங்க. 5 நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சிருங்க. இப்போ நிறைய கிளாஸ் நம்ம கண்ணாடி கிளாஸ் வச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகும்ல, அதனால இப்போ எல்லாத்தையும் நான் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று கழுவுறதுக்கு ரேட் ஆகும். ஸோ நான் மொத்தமாக போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த கண்ணாடி கிளாஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு இன்னொரு டப்பில் எடுத்த மாதிரி எடுத்து வச்சிருங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற பிசு தன்மை எல்லாமே ரிமூவ் ஆயிடுங்க. அந்த 2 ஸ்பூன் பவுடர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அதிலே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நல்ல தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கவுத்தி விட்டுருங்க. இன்னொரு டப்பில் கண்ணாடி நல்லா பளபளன்னு இருக்குங்க. அவ்வளோ அழகாக பளபளன்னு மின்னுது பாருங்க. ஸோ எல்லாமே பளிச்சுன்னு கண்ணாடி பொருளை நம்ம கழுவி எடுத்தாச்சு. இதை நீங்கள் இந்த மாதிரி கழுவும் போது எந்த பொருளும் உடையாதுங்க. ஸோ அழகாக க்ளீன் ஆகிடும். நீங்களே பாருங்க, எந்த ஒரு சின்ன டஸ்ட் கூட இருக்காதுங்க. இந்த மாதிரி ஈஸியாக கண்ணாடி பொருளை நீங்கள் ஈஸியாக கழுவிடலாம். இதை கழுவுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகலங்க. அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி கழுவிட்டு நீங்கள் வெயில கூட காய வச்சுக்கலாம்.